எப்பயோ வச்ச அரளிப்பூ இப்போ வந்து நமக்கு யூஸ் ஆகுதுங்க. நம்ம வீட்டில் ஜெய்குட்டியாக அவங்க தாத்தாவும் மாலை போட்டிருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 2 வேளை வந்து பூஜை பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூவு துளசி இதெல்லாம் சேர்த்து அத்தை வந்து பறித்து கட்டி வச்சிட்றாங்க. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு நம்ம வீட்டில் இட்லி தோசை சுட்டு. நம்ம தீபாவளி அன்றைக்கி இட்லி சுட்டோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் அரிசி ஊற வைக்கலான்னு ஊற வச்சுருக்கேன். இந்த மெத்தடில் நீங்கள் அரிசி ஊற வச்சு ஆட்டினீங்க அப்படின்னா சூப்பரான பஞ்சு மாதிரி புசு புசு இட்லி வருங்க. அதுக்கு 5 டம்ளர் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். 5 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கணும். 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஊற வச்சுக்கணுங்க. ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும். ஊறினதுக்கப்புறம் ஆட்டி எடுத்து வச்சிடணும். ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சுட்டோம் அப்படின்னா புசு புசுன்னு சாஃப்டான சூப்பரான இட்லி வரும். இதே நீங்கள் புழுங்கல் அரிசியில் ஊற வைக்கிறீங்கன்னா 8 டம்ளர் நான் அரிசி எடுத்துக்குவேன். அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்குவேங்க. புழுங்கல் அரிசி ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும். பச்சரிசி 1 மணி நேரத்தில் நல்லா ஊறிக்கும். நீங்கள் இட்லிக்கு எந்த ரேஷியோவில் அரிசி ஊற வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.